ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் சிவசக்தி சுவையா சுவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியா புட்டு தான் பார்க்க போகிறோம். வெறும் மூணு பொருளை வச்சு 4 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் இப்போ நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த சேமியா நனையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியில் ஃபஸ்ட் நம்ம உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியா நனையிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கும். அதில் ஏன்னா நம்ம இந்த தண்ணி வடிகட்டிட போகிறோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். இது ரொம்ப ஊற வச்சுட்டுனா அப்புறம் ஒரு மாதிரி குழன்னு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ 2 பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் சேமியா. அதாவது ராகி சேமியா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும். சுடு தண்ணிலாம் இல்லை, பச்சை தண்ணி தான் நான் இது பண்ணிக்கிறேன். சுடு தண்ணிலாம் ஊற்ற வேணாம். பச்சை தண்ணியிலே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ஒரு காஃபி போடுற டைமுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். சரி, இப்போ நம்ம போயிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு பார்க்கலாம். பற்ற வச்சு இப்போ இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் அது கொதிக்கட்டும். அதில் நடுத்தட்டில் துணி போட்டு அதை வச்சுருக்கேன். இப்போ இது பண்ணுறதுக்காட்டியுமே அது இப்போ ஊறி போயிடுச்சு. இப்போ நம்ம அதை போய் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊச்சிருச்சு. இப்போ வடிகட்டி வச்ச இந்த ராகி சேமியாவை இப்போ நம்ம அதை சேர்த்துப்போம். தண்ணி இருக்கக்கூடாது, அதில் நல்லா வடிகட்டிடணும். இல்லைனா குழப்பான மாதிரி ஆகிடும். நம்ம முன்னாடியே உப்பு போட்டு தான் நம்ம அதை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சோம். அதனால் நம்ம உப்புலாம் சேர்க்க வேணாம். இதை ஒரு 2 நிமிஷம் இது வேகனா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கிட்ட நம்ம தேங்காய் துருவிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆவி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா குழன்னு போயிடும். 2 நிமிஷம், அதிகப்படி 2 நிமிஷமே போதும். எடுத்து நல்லா பாருங்கள், நல்லா உணர்ந்து ஆறி இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். உங்களுக்கு சர்க்கரை இனிப்புக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளை சர்க்கரை வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு போட்டுக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அது போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான். ஒரு காஃபி போடுற டைமுக்குள்ளாரே ஒரு 3 பொருளை மட்டும் வச்சு 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு, இல்லை ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கு இது நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப அவ்வளோ நல்லதுங்க இது. இப்போ
ராகி சேமியாவில் செஞ்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் இதே போலே உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து விருப்பமாக சாப்பிடும். இது மட்டும் இல்லை, ஒரு காஃபி போடுற டைம் கூட நீங்கள் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.